இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு மோடி 3வது முறையாக பதவியேற்றிருக்கிறாரு. இந்த நிலைமையில மோடி பதவியேற்றிருக்கிறத பற்றியும் அரசை பற்றியும் பிரபல நடிகரான நசுருதீன் ஷா அவர்கள்கிட்ட கரண் தாப்பர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. அதில் பல முக்கியமான விஷயங்களை நசுருதீன் ஷா பகிர்ந்திருக்கிறாரு. முக்கியமாக இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிற பொறுப்பு, மோடியும் பிஜேபியும் பரப்பிய வெறுப்பை எப்படி சமாளிக்கிறது, மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு, மோடி இத்தோட தன்னோட எதிர்ச்சிக்கார போக்கை நிறுத்திக்குவாரா அப்படிங்கிற பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கரண் தாப்பர் அவர்கள் பிஜேபி கம்மி இடங்களை ஜெயிச்சு மெஜாரிட்டி இழந்திருக்காங்க, அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ஆனா அதே சமயம் நாம சந்தோஷப்படுறதுக்குலாம் நேரம் இல்ல, நாம இப்போ சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. ஜெயிச்சவங்க, தோத்தவங்க, அரசு, எதிர்கட்சிகள், ஹிந்து, முஸ்லீம் அப்படின்னு நாம எல்லாருமே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நாம எல்லாரும் சில விஷயங்களை சேர்ந்து மாத்துறதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடி எதிர்க்கிறவங்க இந்த நாட்டில் எது நடந்தாலும் மோடி மேல பழி சொல்லலாம். ஆனா இந்தியா மோடி வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீர்கெட்டு போய் தான் இருந்தது, அதைத்தான் மோடி அவர்கள் பயன்படுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை பத்தின பிரச்சனையை கையில் எடுத்து, இஸ்லாமிய வெறுப்பை கையில் எடுத்து, நாட்டில் மதசார்பின்மை, சமத்துவம் சார்ந்த எச்சங்களை பிரிச்சு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கரண் தாப்பர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி முன்வைக்கிறாரு. அதாவது மோடி மெஜாரிட்டி இழந்து இப்போ கூட்டணி கட்சி ஆட்சி அமைக்க போறாரு. அவர் இந்த 10 வருடங்களை எதாச்சிகார போக்கில் செயல்பட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறி இருக்குல்ல, இது உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குதா, ஆசுவாசமா உணர்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பாஜக பலவீனமானது மட்டும் இல்ல, இங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது எதிர்கட்சிகள் கையாண்ட விதம் அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் மேல இழிவான குற்றச்சாட்டை மோடி வச்சிருந்தாரு. அவங்க மேல பல தாக்குதல்களை தொடுத்தாரு. ஆனா கார்கே கையாண்ட விதம், ராகுல் கடின உழைப்பாளியா, ஒரு புத்திசாலியான அரசியல்வாதியா அவருக்கு போட்டியா நின்னது மிகப்பெரிய பலமா அவங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து கூட்டணி ஆட்சி அமைய இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்காக மோடி அவர்கள் பல மாற்றங்களை செஞ்சுக்குவாரா, அவரு சமாதானத்துக்கு உட்படுத்தப்படுவாரா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அவருடைய முதல் பேச்சில் எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகள் கிடையாது அப்படிங்கிற பேச்சை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது மோடிக்கு ஒரு கசப்பான மாத்திரையை முழுங்குறது மாதிரி, ஆனா அதை அவர் முழுங்கிதான் ஆகணும் அப்படின்னு நசுருதீன் ஷா சொல்றாரு. அப்படி அந்த கசப்பான மாத்திரையை முழுங்குறது மோடிக்கு ரொம்ப கஷ்டமானதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை சொல்லிட்டு தான் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு. இனிமேதான் மோடி அவர்கள் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. அவரு நாட்டுக்காக பங்களிப்பை செலுத்த போறாரா இல்ல நாட்டை ஆள போறாரா அப்படிங்கிறத அவர் தான் யோசிக்கணும், அவர் தான் முடிவு பண்ண வேணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு நாட்டை ஆள்றது வேற, ஒரு நாட்டுக்காக நம்ம பங்களிப்பு செலுத்துறது வேற. ஆனா கடந்த 10 வருஷமா மோடி அவர்கள் தான் மட்டும்தான் இந்த இந்திய நாட்டிலே ஆள்ற அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பல்வேறு முடிவுகளை எடுத்திருந்தாரு. அதையும் தான் இந்த பேட்டில சுட்டி காட்டுறாங்க. அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வரும்போது அதை நிதியமைச்சர் அறிவிக்க கிடையாது, மோடி தான் அதை அறிவிச்சாரு, மோடி தான் அதை கொண்டு வந்தாரு. ஆக எல்லா அமைச்சரவையும் மோடின்ற ஒற்றை மனிதரும் மோடியோட பிரதமர் ஆபீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த தேர்தல் அவருக்கு என்ன பாடத்தை கத்து கொடுத்திருக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கை முழுக்க நான் தான் பிஎம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இந்த தேர்தல் வரைக்கும் கூட நான் வெல்ல முடியாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த தேர்தல்ல அந்த நினைப்பெல்லாமே விழுங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. அந்த நினைப்பெல்லாம் அழித்தொழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றதான் பார்க்க முடியுது. இதுல முக்கியமான விஷயமா என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கான கரிஸ்மா, அதாவது ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது அது போக போக ஒரு ப்ராசஸ்ல உண்டாகக்கூடியது, அது பிறந்த உடனே உருவாக போறது கிடையாது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் தனக்கான கரிஸ்மாவை எங்க கூட்டிக்கிட்டார்னா, நான் குழந்தை பருவத்துல டீ வித்தேன், ஆதிவாசிகள் கூட வாழ்ந்தேன் அப்படின்னு தனக்கான கரிஸ்மாவை தானே உருவாக்கிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல தான் யாருமே கேள்வி கேட்காம விட்டுட்டாங்க. அதாவது நாட்டுக்காக தான் நான் சின்ன வயசுல இருந்தே உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க ராணுவத்துக்கு ஏன் போகல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும். நான் நாட்டுக்காக உழைச்சேன்னு மக்கள் கிட்ட யாசகம் கேட்கிறாரு. ஆனா 56 இன்ச்சு மார்பேன் யாசகம் கேட்கறதுக்காக தான் பயன்படுத்துறீங்களா, இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீக் லீடர், அவரை சுத்தி ஒரு வளையத்தை கிரியேட் பண்ண பாக்குறாரே தவிர அவர்கிட்ட அந்த தலைமை பண்பு சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கரண் தாப்பர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அதாவது எதிர்கட்சிகள் மேல பல தாக்குதல்கள் கொடுத்தாங்க, இடி, சிபிஐ அப்படின்னு பல நிர்வாகங்களையும் பயன்படுத்தி இருந்தாங்க, மீடியா கூட பயன்படுத்தி இருந்தாங்க, இதெல்லாம் இப்ப குறையுமா அப்படின்னு கேட்கும்போது, குறையும்னு சொல்லிட முடியாது, ஆனா குறையணும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, மோடி எல்லாத்தையுமே பர்சனலா எடுத்துக்கிறாரு. பர்சனலா எடுத்துக்க அதை தீக்கிறதுக்காக இந்த மாதிரி இடிஐவும் சிபிஐவும் பயன்படுத்துறாரு. அதனாலதான் அவர் நம்ம வீக் லீடர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி இந்த தருணத்துல மீடியாக்கள் தங்களுடைய ஆன்மாவை தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு, மோடிக்காக பாட்டு பாடுறதை விட்டுட்டு அவங்க உண்மையை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பரமாத்மா மூலமா தான் நான் பூமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டேன் அப்படின்னு மோடி பேசினார் இல்லையா, அதை குறிப்பிட்டு கரண் தாப்பர் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இந்திய நாட்டில் ஒரு தலைவர் இப்படி பேசியதை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு கேட்கும்போது நசுருதீன் ஷா அதுக்கு பதில் சொல்றாரு, நான் ஒன்னும் ஆச்சரியப்படல, அவர் அந்த வழியை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும், வெல்ல முடியாத லீடர் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிறாரு, ஒரு தப்பும் செய்யாதவர் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, தன்னை ஒரு ஆன்மீக தலைவரா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பூசாரி மாதிரி, ஒரு புனிதர் மாதிரி, கடவுள் மாதிரி ராமர் கோவிலை திறக்க
போனாரு. இத்தனைக்கு அந்த கோவில் முழுசா கட்டி முடிக்கப்படல, ஆனா அவருக்கு அது முக்கியமான வேலையா பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நசருதீன் ஷா சிரிக்கிறாரு. மோடி கடந்த சில வருஷமாவே லெஸ் சென்ஸ்ல பேசிட்டு இருக்காரு, அதாவது உணர்ச்சி இல்லாமல் சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. நாட்டை கையில வச்சிருக்கிற ஒருத்தர் நான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா அதை பார்க்கிற சாமானிய மக்களுக்கு பயம் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து இந்த தேர்தல் பிரச்சாரம் முழுக்கவே இஸ்லாமியர்களை பத்தி தப்பு தப்பா மோடி பேசிட்டு இருந்தாரு. அதை குறிப்பிட்டு கரண் தாப்பர் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. 2002 அகதிகள் முகாம பிள்ளை பெருக்கும் தொழிற்சாலை அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு மோடி. இப்போ 2024 ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையுமே ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் இப்போ பிஜேபி கூட ஆட்சி அமைச்சிருக்கிற தெலுங்கு தேசம் பார்ட்டி ஆகட்டும் இல்ல ஜேடியு ஆகட்டும் முஸ்லிம்களை வேறொரு கண்ணோட்டத்தில் அணுகிறவங்க. ஆக மோடி அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பை பேசுறதையும் இஸ்லாமியர்கள் மேல காட்டுற தீவிரத்தையும் குறைச்சிக்குவாரா அப்படின்னு கரண் தாப்பர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நசருதீன் ஷா என்ன சொல்றாருன்னா, அவரு இப்ப மட்டும் அதை பேச கிடையாது, இந்த விஷயத்தை இவர் தான் முதல்ல பேசுறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. 1915 இந்து மகா சபா ஆரம்பிக்கும் போது அவருடைய முன்னோர்கள் எல்லாமே ஆரம்பத்தில் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆக இந்த சமயத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்திக்கிட்டு தான் மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காரு. நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்ல விரும்புறேன். அதாவது சுதந்திர போராட்டத்தின் போது இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மக்கள் எல்லாமே சேர்ந்து தான் போராட்டம் பண்ணாங்க. அப்பதான் இந்த நாடு ஒரு கம்பைன்டு யூனிட்டியா இருந்தது, அதாவது ஒற்றுமையா இருந்தது. எப்போ இவங்க எல்லாம் எதாச்சிகார போக்க பேசி முஸ்லீம் எதிர்ப்புகளை பேசினாங்களோ அப்பவே நாடு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு பிரிவினை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக மோடியை அவருடைய முன்னோர்கள் தான் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த என்கரேஜ் மூலமா தான் மோடி இப்படி எல்லாம் இப்ப வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் பேசினதே மோடியை பத்தின ஒரு அரசலா இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்ததான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு ரெண்டு பேருமே வராங்க. மூர்க்கமா பேசின மோடி அவர்கள் இனிமே இந்த தேர்தல் ரிசல்ட் மூலமா கிடைச்ச அடியில அவரு முஸ்லிம்கள் மேல வெறுப்பை கேட்கறத நிறுத்திக்குவாரா, அவருடைய இன்டென்சிட்டி குறையுமா அப்படின்னு திரும்பவும் கரண் தாப்பர் அவர்கள் கேட்கிறாரு. அதுக்கு நசருதீன் ஷா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு முஸ்லிமா இருக்கேன், நான் எந்தவித பாதிக்கும் உள்ளாகல, என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே பல்வேறு வேலைகள் இருக்கிறாங்க, அதனால அந்த பயம் எனக்கு வரல. ஆனா இப்போ அந்த பயம் வெளிப்படுறத பார்க்க முடியுது. அதே சமயம் இஸ்லாமியர்கள் எல்லாருமே குற்றத்துக்கு உரியவர்கள் அல்லன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் பல தப்புகளை பண்ணிருக்கிறாங்க. முஸ்லிம்கள் தவறான விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. பிஜேபி அரசு கல்வியை படிச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதை பத்தி கவலைப்படாம ஹிஜாப் பத்தி கவலைப்படுறாங்க. சானியா மிர்சாவோட ஸ்கர்ட் சைஸ் பத்தி கவலைப்படுறாங்க. ஆனா அதையெல்லாம் கைவிட்டுட்டு இந்த சமயத்துல தான் இஸ்லாமியர்கள் எழ வேண்டிய தேவை எழுந்திருக்குது, கட்டாயம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ புதுசா பதவி ஏற்றிருக்கிற அரசுல ஒரு இஸ்லாமிய அமைச்சர்கள் கூட இல்ல. ஆக நம்மளுடைய பிரதிநிதித்துவம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ரொம்ப பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அதுல ஆச்சரியம் இல்லதான். ஆனாலும் இஸ்லாமியர்கள் மற்ற வேலைகள்ல, குறிப்பா ராணுவத்திலேயோ போலீஸ்லயோ இல்ல நிர்வாகத்துறையிலயோ ஏற்றுக்கொள்வது கிடையாது. சோ இஸ்லாமியர்கள் தங்களை தகுதியுடையவர்களா மாத்திக்கணும், யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாத, யாருமே புறந்தள்ள முடியாத அளவுக்கு தகுதி படிச்சவங்களா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிஜேபி நம்மள மத ரீதியா தாக்கலாம், ஆனா நாம முக்கியமா இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்கணும், அவங்கள முன்னேற்றணும், நாமளும் இந்த நாட்டுடைய அங்கத்தினர் தான் அப்படின்னு அவங்களுக்கு உணர்வுகளை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை நசருதீன் ஷா வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த 10 வருட ஆட்சியில பெரும்பான்மை சமூகத்துக்கான ஆட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதை பத்திலாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த நாட்டில் செலுத்தப்பட்ட வெறுப்பை சிதறடிக்கிறது அல்லது குறைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெறுப்பை அழிக்க முடியும். பிஜேபி என்ன பண்ணாலும் இஸ்லாமியர்கள் வேலையில கவனம் செலுத்தணும், நாம எது பண்ணாலும் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பிஜேபிலையும் சரி என்டிஏ கூட்டணியிலும் சரி ஒரு இஸ்லாமிய, ஒரு கிறிஸ்தவ, ஒரு சீக்கிய எம்பிக்கள் கூட இல்ல. அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இங்க பிஜேபி பரப்பின வெறுப்புன்றது ரொம்ப ஆழமா இருக்கு, கட்டுப்பாட்டை தாண்டி ஆழமா பரவி இருக்கு. இங்க ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமா முன்னெடுக்க வேண்டி இருக்கு. அவங்க வெறுப்பை கக்குனா இஸ்லாமியர்கள் அதுக்கு பதிலாக வெறுப்பை கக்காம, வெறுப்பை வெளிப்படுத்தாம அவங்களுடைய பேச்சில் இருக்க நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கடைசியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா, கூடிய சீக்கிரம் மோடி அவர்கள் இஸ்லாமியர்கள் அணிகிற குல்லாவை அணியணும். அவரு அணிஞ்சி நானும் நீங்களும் வேற வேற கிடையாது, நாம எல்லாருமே ஒரே நாட்டில் இருக்க குடிமக்கள் தான் அப்படின்னு உணர்த்தணும். அந்த உணர்வை அவர் ஊட்டணும் அப்படின்னு நசருதீன் ஷா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியில இஸ்லாமியர்கள் அவருக்கு குல்லா மாட்டி விடும் போது அதை அவர் தவிர்த்திருந்தாரு. அது எல்லாமே இஸ்லாமியர்கள் மனசுல ஆறாத வடுவா மாறி இருக்கும். அந்த வடுவை கொஞ்சமாச்சும் துணைக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு போக்குக்கு அவர் வரணும், அவரு வந்தே தீர்வார் அப்படின்னு நம்புறேன்னு சொல்லி நசருதீன் ஷா இந்த பேட்டியை முடிச்சிருக்கிறாரு. ஆக மொத்தம் இந்த ஒட்டுமொத்த பேட்டியிலுமே மோடியோட அரசு, மோடியோட பர்சனாலிட்டி, இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமியர்கள் எங்க கவனம் செலுத்தணும், மோடி மட்டுமே தான் தப்பு பண்ணாரா, அவரு தப்பு பண்றதுக்கு எந்த விஷயமெல்லாம் ஊக்கமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நம்ம கையில் எடுத்து பேச வேண்டியது இருக்கு
இருக்குது அப்படின்னு மொத்தமா ஒரு விரிவான பார்வையை நசருதீன் ஷா அவர்கள் இந்த பேட்டியில வழங்கியிருக்கிறாரு. இந்த நிலைமையில தான் இஸ்லாமியர்களை பத்தி பேசினார் இல்லையா, அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி சங்கிகள் பூரா பரப்பிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நசருதீன் ஷா அவர்களே இஸ்லாமியர்களை கண்டிச்சு பேசியிருக்காரு. இஸ்லாமியர்கள் எல்லாம் ஹிஜாப் பத்தி தான் கவலைப்படுறாங்க, சானியா மிர்சாவோட ஸ்கர்ட்டை பத்தி கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நசருதீன் ஷா இஸ்லாமியர்களை கண்டிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி சங்கிகள் பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எந்த நோக்கத்துக்காக பேசினாரோ அதை முற்றிலுமா மறைச்சு விஷமத்தனமா பரப்பிட்டு இருக்காங்க. மதம் சார்ந்த விஷயங்கள்ல மெயினா போக்கஸ் பண்றதை விட்டுட்டு நாம கல்வியிலையும் வேலையிலையும் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதை திருச்சி சங்கிகள் பூரா வேற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சங்கிகளோட இந்த வேலைக்கு கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. கரண் தாப்பர் அவர்கள் கேள்வி கேட்கிற மாதிரி இந்த 10 வருட ஆட்சின்றது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் எளிய மக்களுக்கு எதிராகவும் ஒரு எதர்ச்சிகரமான சர்வாதிகாரமான அரசா தான் மாறிட்டு வந்தது. அதெல்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.